ஒரு நாள் கோகுலத்தில் உள்ள பசுமையான பிருந்தாவனத்தில் பசுக்கள் புல்களை மேய்ந்து கொண்டிருந்தது. அப்போது காட்டுக்குள்ளிருந்து ஒரு பெரிய புலி பயங்கர பசியோட பிருந்தாவனத்துக்குள் வந்தது. புலி புல்களை மேய்ந்து கொண்டிருக்கும் பசுக்களை துரத்தி கொண்டு சென்றது. பக்கோலா என்ற வெள்ளை பசு புலியிடமிருந்து தப்பிக்க அருகே இருந்த குகைக்குள் சென்றது. பசுவை வேட்டையாட புலி குகைக்குள் சென்றது. பக்கோலா பெரிய புலியை பார்த்து, நீங்கள் எனக்கு இன்று ஒரு நாள் மட்டும் அவகாசம் கொடுங்கள். எனக்கு நேற்றுதான் கன்று பிறந்தது. என் பிள்ளை பசியோடு இருக்கும். கடைசியாக ஒரு முறை மட்டும் என் கன்றுக்கு பால் கொடுத்துவிட்டு நானே இந்த குகைக்கு வருகிறேன் என்று புலியிடம் வேண்டிக் கொண்டது. புலியோ பசுவிடம் சத்தியம் வாங்கிக் கொண்டு, சரி செல், ஆனால் நாளை காலை நீ இங்கு வரவில்லை என்றால் உன்னையும் உன் கன்றையும் சேர்த்து சாப்பிடுவேன் என்று பெரிய உரும்பலுடன் கூறியது. பக்கோலா பசு தனது கன்றுக்கு பால் கொடுத்துவிட்டு சோகமாக மீண்டும் குகைக்கு வந்தது. பசியோடு காத்திருந்த புலி பசுவை சாப்பிட தயாரானது. அப்போது பசுவின் கன்று தாரா குகை உள்ளே வந்து, என் அம்மாவை விட்டுவிடு, என்னை சாப்பிடு என்று புலியை பார்த்து சொன்னது. விஷயம் அறிந்த மாட்டின் உரிமையாளர் குகைக்கு வந்து, என்னை சாப்பிடு, என் பசுக்களை விட்டுவிடு என்று புலியிடம் வேண்டினார். ஆனால் புலியோ மூவரையும் உண்ண முடிவு செய்தது. முதலில் வேட்டையாட பக்கோலாவை நோக்கி பாய்ந்தது. அந்த நேரத்தில் குகைக்கு வந்த குட்டி கிருஷ்ணன், புலியே நில் என்றார். புலியை பார்த்து குட்டி கிருஷ்ணர், உனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை பக்கோலா காப்பாற்றினால் அதற்கு நீ அவளுக்கு கொடுக்கும் பரிசு இதுதானா? தாராவோ தன் தாய்காக தன் உயிரையே கொடுக்க முன்வந்தால் மாட்டின் உரிமையாளர் சுயநலம் இல்லாமல் உன் பசியை போக்க தன்னையே தியாகம் செய்ய முன்வந்தார். இவர்களையா நீ சாப்பிடப் போகிறாய் என்றார் குட்டி கிருஷ்ணர். புலி தன் தவறை உணர்ந்தது. நான் புலியைப் போல் இல்லாமல் அரக்கனை போன்று நடந்து கொண்டேன். என்னை மன்னித்துவிடு கிருஷ்ணா என்றது. குட்டி கிருஷ்ணர் புலியை மன்னித்தார். புலி குகையை விட்டு வெளியே சென்றது. பக்கோலா பசுவும் தாரா கன்றும் சந்தோஷமா குட்டி கிருஷ்ணனை கொஞ்சி விளையாடினர். நம் கிருஷ்ணர் அழகாக சிரிக்கின்றார்.